வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்ற ஒரு நல்ல உயர் சிந்தனையோடு இன்றைய நிகழ்வில் நேரலையிலும் இங்கே நேரடி வகுப்பாகவும் இணைந்துள்ள இருபால் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நாம் தலைப்பாக நான் முழுமை பெற அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளால் இது கோர்க்கப்பட்டிருக்கு. இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று நான், இன்னொன்று முழுமை. இந்த முழுமைங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆன்மீகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. தமிழில் அதுக்கு நிறைய வெவ்வேறு சொற்கள் இருந்தாலும் ஆன்மீக உயர்வுக்கு இந்த மனித வாழ்க்கை எப்படி இந்த வாழ்க்கை என்ற ஒரு இனிய பயணத்தில் நம்முடைய பயணம் எப்படி முழுமை அடைகிறதுங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த தத்துவம் நமக்கு ஒரு முக்கிய தேவையா இருக்கு. மகர்ஷியோட ஒரு கவிதையில வர்ற ஒரு வார்த்தை தான் இது. நான் அடிக்கடி கவிதையை மேற்கோள் கால்றது எதுக்காகன்னா, அது வார்த்தையா நம்ம பேசுறப்போ படிக்கிறப்போ கிடைக்கிறத விட கவிதைகளை கிடைக்கிற வார்த்தைகள் நமக்கு ஒரு ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கும். அது அந்த தொடர்புல தான் கவிதைகளோட அதை மேற்கோள் காட்ட வேண்டியதா இருக்கு. முழுமை அப்படிங்கிறதுக்கான வேறு சொற்களை நான் தேர்னப்போ எனக்கு கிடைச்ச வார்த்தைகள் நிறைவு, முற்று, முழுவதும், முழுக்க, சகல, அகிலம், பூரணம், அனைத்தும், எல்லா, இந்த மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகளால் அது பின்னப்பட்டிருக்கு. இதுல வெவ்வேறு வார்த்தைகள் நம்ம மகர்ஷியோட பாடல்களை நீங்க பார்த்துருக்கலாம். பூரணம்ங்கிற வார்த்தை எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னு சொல்றது, முற்று, நிறைவு, அகிலம், இது எல்லாமே வார்த்தைகள்ல பாடல்களை தேர்ந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆங்கிலத்தில் அதை என்டையர்னஸ், பெர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ், நிறைய வார்த்தைகள் இருக்கு. இன்னும் தேடலாம், நிறைய கிடைக்கும். இப்படி இந்த முழுமையை நோக்கிய ஒரு விரிவான ஒரு சிந்தனையை தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். மகரிஷி நமக்கு வேதாத்திரியம்ங்கிற ஒரு ஒரு பொக்கிஷத்துல நம்ம கொடுத்திருக்கிற ஒரு படிநிலைகளா இந்த தத்துவம் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தத்துவம் தான். வாழ்க்கை வளமாக இருக்கணும்னா இந்த சில படிகளை கடந்து செல்லணும். பக்தியில கூட படியை கடந்து சென்றாதான் இறைவனை தரிசிக்க முடியும்னு இப்போ சொல்றாங்க இல்லையா? அங்கவாவது 18 படி இருக்கு. இங்க ஒரு 5 படியை கடந்தாலே நமக்கு அந்த இறைநிலைங்கிற அந்த முழுமை நமக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச 5 விஷயங்கள் தான். உடலை பற்றிய ஒரு ஞானம், அந்த உடல்ல இயங்குற மனதை பற்றிய ஒரு அறிவு, நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு ஒரு தன்மை, நாம் பிறந்ததன் நோக்கத்தை புரிந்து கொண்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு செல்லக்கூடிய அடுத்த நிலை, அதன் மூலமாக அந்த இறை உணர்வை பெற்ற அங்க அந்த முழுமையை நாம் தரிசிக்க முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு படிநிலைகளாக இதை வகுத்து கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கை வளத்தை நாம் அடைய வேண்டிய ஒரு படிகளாக. இப்படி ஒவ்வொரு படியா கடந்து போறதுக்கு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படிங்கிற ஒரு பாடல்ல அவர் சொல்றதுதான், உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்றார். இந்த மனித பிறப்பு முழுமை அடையணும்னா என்னிலும் அந்த இறைநிலை இருக்குங்கிறத உணர்வதற்கான ஒரு தூய்மையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இது கிடைச்சிச்சுன்னா வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பாட்டுல சொல்றாரு. முழுமையான பாடல்ல இந்த ஒரு குறிப்பை மட்டும் எடுத்தேன்னா அதுல பிறப்பெய்தியதின் முழுமை இந்த இறை உணர்வு பெறுதல் அப்படிங்கிறத ஒரு ஆழமா குறிச்சிருக்கிறதுனால அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். மனவளக்கலைங்கிற ஒரு சின்ன அந்த பயிற்சியில
தனித்தனியா 4 அங்கங்களாக நமக்கு இதை கொடுத்துருக்காரு. எப்படி படிப்படியா கடந்து போகணுமோ அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? வெறுமனே சொல்றதை விட அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் சாதனை. நம்மளுடைய மகர்ஷியோட மனவளக்கலை ஒரு சாதனை. அதுல முதல் நிலை தவம். மனதுக்கு அதோட திறமையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை முதல்ல கொடுக்கணும். அப்புறம் அந்த மனம் அதுக்கு திறமை கிடைச்சிருச்சு, அதுக்கான வலு கிடைச்சிருச்சு, அதை தூய்மை செய்வதற்கான ஒரு முயற்சியா அகத்தாய்வுங்கிற ஒரு பயிற்சியாகும். அதுல மேலும் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக குணநல பேறு என்று சொல்லக்கூடிய அந்த குணங்களை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தாண்டி கடைசியாக முழுமை பேருங்கிற அந்த அந்த தூய்மையில அடையக்கூடிய அந்த கடைசியாக அந்த அமைதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையை தான் முழுமை பெறு அப்படிங்கிற ஒரு 4 அங்கங்களாக கொடுத்திருக்காரு. இது எல்லாமே பயிற்சியாகவும் பாடத்திட்டமாகவும் கொடுத்து வெவ்வேறு நிலையில் நம்மளை உயர்த்துவதற்கு மகர்ஷி அவர்கள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் மனவளக்கலை. அப்போ பயிற்சின்னா என்ன, எப்படி மனதை வளப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, நான் வேறு கிடையாது, இந்த இயற்கை வேறு கிடையாது. இந்த இயற்கையின் ஒரு அங்கமாக தான் நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இயற்கையை முழுவதும் உணர்ந்து அந்த இயற்கையோட இயற்கையாக இணைந்து வாழ்வது தான் மனிதனோட நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது. ஏன்னா எப்ப நீங்க விலகுறீங்களோ அப்போ அந்த பாதை மாறுகிறது. அந்த பயணம் எப்படி நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு நம்ம அந்த திட்டமிட்ட அந்த பாதையில போகாம மாற்றி போனா எப்படி நம்ம அந்த இடத்தை அடைய முடியாதோ, அதே மாதிரி வாழ்வின் நோக்கம் நிறைவு பெறணும் அப்படின்னா புலன் இன்பங்கள் அதை அடையத்தான் வேணும், அதை கடந்து செல்லத்தான் வேணும். அதுல கிடைக்கிற கலங்கங்களை நீக்குவதற்கான ஒரு பயிற்சிகளை செஞ்சு பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அப்போ இந்த இயற்கையும் அறிவும் இணைந்த இந்த மனிதர் வாழ்வுல இயற்கையோடு அறிவு ஒன்றும் அளவில்தான் வாழ்வில் வெற்றியும் சிறப்பும் இருக்குன்றார். அப்போ இயற்கை அறிவு இந்த ரெண்டும் இணைந்த வாழ்வு அப்படிங்கிறது எப்ப அமையும்னா அதுக்கு இந்த இறை உணர்வுங்கிற அந்த பயிற்சி நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அதுக்கு மனதுக்கும் பயிற்சி வேணும். அந்த மனதை ஆழமா இருக்கக்கூடிய அந்த அறிவை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த மனதை பற்றிய அந்த பயிற்சிக்கு தான் அலைச்சுழலை குறைக்க வேண்டும், அதற்கு அகத்தவம் இயற்ற வேண்டும்னு ஒரு பயிற்சியா கொடுக்கிறார். நமக்கு இந்த தவத்தை பத்தி நமக்கு ஒரு முழுமையான புரிதல் இருக்கு. புதிய அன்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா மேபி பயிற்சிகள்ல கலந்து கொண்டு அதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இந்த தவத்தின் பயன் தெரியும். ஒரு பாடல்ல எப்படி தவம் செய்வதனால நமக்கு இந்த முழுமை கிடைக்குதுங்கிறது குறிப்பா சொல்றாரு. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கற. இதுல என்ன சொல்றாரு? விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம். நீங்க ஒரு இருளான பாதையில போறீங்கன்னா அந்த பாதை தெளிவா தெரியணும்னா ஒரு லைட் வேணும். அப்போ வெளிச்சம் என்ன, எதை வச்சு நீங்க ஒரு பாதையை கடக்க முடியும்னா விழிப்பு நிலை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. அப்போ இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டு மனதோட ரெண்டு பகுதியை நீங்க அந்த அழுக்குன்னு சொல்றாரு. அந்த அழுக்கு தீர்ந்து போக வேண்டுமானால் விழிப்பு நிலைங்கிற ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு போங்க. அப்போ போனீங்கன்னா தற்சோதனையில் முனைந்துடுங்கள்ன்றார். என்ன பாதை நமக்கு? தற்சோதனைங்கிற ஒரு பாதை. அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. ஸோ அந்த பாதையை நம்ம கடந்து போறப்போ வெளிச்சத்துல நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிற போது அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. இந்த வாழ்க்கை கடமை உணர்வோடு பயணிக்கும். பழுத்து விடும் அறிவு அந்த பக்குவத்தால். ஸோ அறிவு நிலை பழுத்து விடும்னா அதோட தன்மை இன்னும் கொஞ்சம் மேலும் சிறப்பாகும். பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழுத்தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய் விளங்கி முழுமையாவீர். அப்போ அந்த துரியாதீதம் சொல்லக்கூடிய அந்த உச்சபட்ச அந்த ஒரு உணர்வுல தவத்தின் ஆழ்ந்த நிலையில இறை உணர்வு கிடைக்கும். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தவத்தின் ஆழ்மையில நமக்கு முழுமை கிடைக்குதுங்கிறத அந்த பாடலின் மூலமாக அவர் உறுதிப்படுத்துறாரு. அகத்தாய்வு அப்படின்னு தவத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்து செய்யக்கூடிய இந்த பயிற்சி நிலையில நமக்கு 4 பயிற்சிகள் முடிச்சு 5வதாக சொல்லக்கூடிய பயிற்சி தான் இந்த நான் யார். இப்போ இன்னைக்கு இந்த முழுமை பெறங்கிற ஒரு சிந்தனையோட சாரமே இந்த
நான் யாருங்கிற ஒரு சிந்தனையோட சாரம் தான். இருந்தாலும் அடிப்படையா ஒருத்தரை மேல கொண்டு வரணும்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த 4 பயிற்சிகளோட நம்மளை ஒவ்வொரு கட்டமா நம்மளை ஷேப் பண்ணிட்டு கடைசியா இந்த கேள்வியோட நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறார் மகர்ஷி அவர்கள். ஸோ அப்போ இந்த கேள்வி வந்து நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து எப்போ ஒருத்தருக்கு கேட்க தோணிடுச்சோ அப்போ அவர் அறிவினோட ஒரு உச்சபட்ச நிலைக்கு வந்துட்டார். ஏன்னா இதுவரைக்கும் நீ யாருன்னு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நிலையிலிருந்து தன்னை நோக்கி ஒரு கேள்வியாக அது திரும்பப்படும் போது அந்த கேள்வியே வந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பத்திற்கு இது உதவியா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சியில் நாம் அடையக்கூடிய ஒரு புரிதல். தற்சோதனைங்கிற ஒரு தலைப்புல மகர்ஷியோட ஒரு சின்ன பாடல் இது. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும். நம்ம அந்த கடந்து வந்த பாதையில அகத்தவம் அகத்தாய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்சோதனையில என்ன நமக்கு நலன் கிடைக்குது அப்படிங்கிறத இங்க பாடல்ல சொல்றாரு. தருக்கு ஒழியும் பிறரிடம் நட்பு வாங்கும்ன்றார். நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டு நம்ம அதை திருத்திக்கிட்டா என்கிட்ட இருக்கிற அந்த தன்முனைப்பு குறையும், மற்றவரிடம் நட்பாக பழக முடியும் அப்படின்னு சொல்றாரு. மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான், அப்போ வந்து ரெண்டுமே வந்து பற்று, அதிகாரப்பற்று, பொருள் பற்று, இந்த ரெண்டையும் சொல்றாரு இங்க. எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க. இங்க தற்சோதனையை பழகுவதன் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய அறிவோட அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இந்த தற்சோதனையை எப்படி பண்ணணும் எப்போ பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விளக்கம்லாம் நம்ம அகத்தாய்வு பயிற்சியில் சொல்றோம். இதை நம்ம அந்த டாபிக் கொண்டு போவோம்னா நம்ம கடைசியாக இந்த பயிற்சியில நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்க கொண்டு வந்து நிறுத்துறார் நமக்கு. நான் எங்கிருந்து வந்தேன், நம்மளுடைய தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா எங்கிருந்து நாம் வந்தோங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக தான் இந்த நான் யாருங்கிற ஒரு கேள்வியோட வந்து நிற்கிறோம். சுத்தவெளி என்ற இறைநிலையே நானாக இருக்கிறது என்று உணர்வதுதான் நான் யார். ஸோ இது வந்து அதனுடைய முடிவு. பயிற்சியோட தொடக்கத்துல முதல்ல இந்த கேள்வி ஆரம்பிக்கிறப்போ நான் உடலா, இப்போ என்ன நோக்கி நான் இந்த கேள்வியை திருப்பப்போ நான் என்பது உடலாங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறப்போ உடல் மட்டும் நானா இருக்க முடியாது. ஏன்னா இந்த உயிர் உடல்ல இருந்து பிரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இந்த உடல் வந்து நான் சொல்ல முடியாது. அப்போ உயிர் நானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறப்போ உயிர் தனித்து இயங்க முடியாது. அந்த உயிருக்கு ஒரு கருவி வேண்டும், ஏதாவது ஒரு உருவம் இருந்தாதான் ஒட்டி இயங்கும். அப்போ உயிரையும் தனியா நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்போ நான் என்பது வந்து அந்த உயிருக்கு அடித்தளமா இயங்குற ஒரு அறிவாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த அறிவே நான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு பயிற்சி தான் நான் யாருங்கிற ஒரு பயிற்சி. இந்த அறிவின் முழுமை அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்ல மகரிஷி சொல்றாரு. அவனின் இயக்கம் அணுவாற்றல், நடுவுல இருந்து எடுத்த ஒரு பாடலோட ஒரு பகுதி தான் அது. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. ஸோ இங்க அந்த ஆராய்ச்சியில் நம்ம போறப்போ இறைவனையும் என்னையும் நான் தனித்தனியா பார்க்கறேனா அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த ஆராய்ச்சியில எப்ப நாம் விலகி இருக்கணும் அப்போ வந்து நான் சிறியோனாகவும், எப்ப நான் நினைத்து கொண்டு நானும் இறைவனும் ஒண்ணுதான் நினைக்கிறேனோ அப்போ என்னை நான் பெரியவனாகவும் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ரெண்டும் ஒன்றா கலந்து இருக்கிற அந்த இடம் தான் முழுமை, அதுவே முக்தி நிலை அப்படிங்கிற ஒரு அளவுல இந்த பாடல் நம்ம இறைவணக்க பாடலாக இதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். முழுமை அடைந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட ஒரு பாடல்ல ஒரு உவமையோட இருந்துச்சு, அதனால இந்த பாடலை எடுத்தேன். முழுமை அடைந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இது. தாய்ப்பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். தாய்ப்பறவை முட்டையிட்டு அவயம் காக்க தனித்தனியே உருவடைந்து முழுமையாகும். செய்பறவை பூரணமாம் வரைக்கும் அந்த சிறுமுட்டை ஓட்டை விட்டு நீங்கிடாது.
நோய் பொறுக்கா நிலையில் அதை உடைத்துக் கொண்டு நொடியினிலே வெளியேறும் விந்தை காணீர். தூய் நிலையார் அறிவறிந்து முழுமை பெற்றால் துரிதமுடன் மதம் கடப்பார் உண்மை காணீர். எப்படி முட்டை வந்து அந்த முழுமையாகிற வரைக்கும் அந்த பாதுகாப்பு, அந்த அன்பும் கருணையுமா அதை கவர் பண்ணி, அதை ஷெல் கவர் பண்ணி பிடிச்சிருக்கு. ஆனா ஒன்ஸ் அந்த வெளியே வர வேண்டிய அந்த பருவம் வர்றப்போ எப்படி அதை நோய் பொறுக்கா நிலையில் அதை உடைத்து கொண்டுன்னு சொல்றாரு. அதுக்கு மேல அது உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே அது உடைத்து கொண்டு வெளியே வருது, சேய் பறவை அப்படின்னு சொல்றாரு. அதே போல நாம் இந்த பயணத்துல நாம் போய்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு முழுமை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா மதம் கடப்பார்னு சொல்றாரு. அப்போ யாரையும் வந்து வித்தியாசப்படுத்தி ஏற்றத்தாழ்வோட பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து எல்லாரையும் சம அளவுல பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எல்லாருக்கும் கிடைக்கும், உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. அடுத்ததா இந்த முழுமையை ஒட்டிய ஒரு இன்னொரு வார்த்தை வந்து, இந்த முழுமையை உணர்ந்த ஞானிகளை வந்து ஆன்மீகத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா பூஜ்யர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. இந்த பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர் புனித நிலை குருநாதர் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எண்கள்ல வந்து அந்த பூஜ்யம்ங்கிறது வந்து ஒரு நிறைவான முழுமையான ஒரு எண். மற்ற எல்லா எண்களும் வந்து சில இடத்துல கோணலோட இருக்கும், இல்லைன்னா வளைந்து நெளிந்து இருக்கும். இந்த ஒண்ணுதான் எங்க தொடங்குனுச்சோ அங்கேயே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒட்டிய ஒரு சிறப்பு உண்டு அந்த பூஜ்யத்துக்கு. இந்த பூஜ்யம்ங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா மதிப்பு இல்லை. மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்கன்னா பூஜ்யத்துக்கு 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருந்தாலும் அது எங்க அதோட பகுதி அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மதிப்பு மாறுது. ஒரு ஒன்றுன்னு ஒரு நம்பர் வச்சு அதை வலது பக்கம் அந்த 0 போட்டிங்கன்னா அதோட மதிப்பு 10 ஆகவும், அதே இடது பக்கம் போட்டிங்கன்னா 10ல் 1 பங்காகவும் குறையிறது இல்லையா மேத்தமெட்டிக்கலா. அதே நீங்க அந்த பூஜ்யத்துக்கு இறை நிலை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துட்டு நம்ம எப்பெல்லாம் நம்ம இறைநிலையை நம்மோட சேர்த்துக்கிறோமோ அப்போ அந்த இறைநிலை அளவுக்கு நாம் நம்மளை உயர்த்தி கொள்ள முடியும். எப்போ நாம் விலகி போறோமோ அப்போ வந்து நாம் நம்முடைய பயணத்திலிருந்து விலகி தாழ்ந்து போகிறோங்கிற அந்த ஒரு உண்மையை புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ பூஜ்யத்தை போல நிறைவுடைய அந்த தன்மை தான் பூஜ்யர் அப்படின்னு சொல்லி அந்த முழுமையை ஒட்டிய ஒரு கருத்தை இங்க சொல்றாரு. முழுமைக்கு அமைதிக்கு என்ன ஒரு உறவு இருக்கு எப்படி அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன சிந்தனை இது. நம்முடைய அறிவு நிலைங்கிறது வந்து 6வது நிலை, 6வது அறிவு அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இந்த மனித பிறவியில் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த அறிவு நிலை 6வது நிலை அடைந்தாலும் அது முழுமை அடையலைன்னா அந்த அறிவிற்கு அமைதி கிடையாது. எப்படி கடல் நீர் இப்போ ஆவியாகி மேகமாகி மழையாகி திருப்பி வந்து கீழே மழையா பொழிஞ்சாலும் திருப்பி அது கடலை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போய் எப்போ அந்த கடலை அடையுதோ அப்போதான் அது அமைதி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அறிவு தொடங்கிய இடம் வந்து இறைநிலை. அதிலிருந்து அந்த பரிணாம சரித்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு நிலையையும் கடந்து பார்த்தோம்னா ஆதியில அது இருப்பாக இருந்து அது இயங்கி அதுக்கப்புறம் அது துகளாகி அதுக்கப்புறம் ஜடப்பொருட்களாக பருப்பொருட்களாக அதுக்கப்புறம் உயிர் பொருட்களாக வந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து இப்போ மனித இனம் வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட பயணமாக இருக்கிறது. அந்த பயணத்துல அந்த அறிவுக்கு அமைதி வேண்டும் அப்படின்னா அது முழுமையை நோக்கி திரும்பி செலுத்தப்பட வேண்டும். அப்போ அது எதெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை, பழக்கம், சூழ்நிலைகளுக்கொற்ப அறிவே தான் காமம் முதல் அருகுணங்களாகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கும் அதன் பிறகே முழுமை பெறும். இது இயல்பு, இதுதான் அதோட பாதை. எப்படி நீர் தன்னுடைய பாதையில மேல மேகமாகி மழையாக பொழிந்து ஆறாகி மீண்டும் கடலை அடையுதோ அதே போல இந்த தேவை, பழக்கம், சூழ்நிலைகளினால உந்தப்பட்டு இந்த 6 குணங்கள்ல நாம் பயப்பட்டு அதன் விளைவை இன்ப துன்பமாக அனுபவித்து, அப்போ இதுல எதுவும் புதிது கிடையாது, இது நம்ம வியந்து போகவும் தேவையில்லை. இந்த வாழ்க்கையை இப்படியே கடந்து நம்முடைய மூலநிலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் இந்த ஆன்மீக பயிற்சிகள், அந்த விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த அருள் வெளிச்சம்னு சொல்லக்கூடிய அந்த டார்ச்சை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போனோம்னா அறிவின் பயணத்தை நாம் எளிதாக கடக்க முடியும். அதன் பிறகே முழுமை பெறும்
அங்கே அமைதி உண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல சொல்றாரு. முழுமை பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு, அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றாரு. நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருக்காரு. நீங்க ஆழமா அதுல பாத்தீங்கன்னா, நம்ம போறோம், ஆனா நம்ம முழுமையை அடையிறோமா இல்லையா, எது தடையா இருக்கு, அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு கருத்தை இதுல வலியுறுத்துறார். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஓவா பல செயல்களையே மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வா பல செயல்களையே மாற்றி, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்றார். பண்பாட்டை வளர்ப்போம். ஒழுக்கம் அது துன்பம் எழா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறையே ஆகும். அழுக்காறு அவா வெகுளி ஆகாது போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பு ஏற்போம். பழுத்து அறிவு முழுமை பெறும் பர உணர்வு கிட்டும் பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இங்க வந்து உணர்ச்சிகளை சீர் செய்து வாழும் முறை அப்படின்னு சொல்றாரு. எது? இந்த பண்பாட்டை வளர்த்து கொள்ளல். என்ன மாதிரி பண்பாடு அப்படின்னா, பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள், பழமை பழக்கம், இதுல இருந்து விலகி உணர்ச்சிகளை சீர் செய்து, இந்த அழுக்காறுன்னு சொல்றப்போ அது நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை, அந்த அந்த அதுதான் அதுல போட்டிருக்காங்க. அதுல இருந்து மாறி நமக்கு அன்பு இரக்கம் தொண்டு தவம், இந்த அறிவு, இந்த இதனோட அந்த விழிப்பை நாம் புரிந்து கொண்டோம்னா அறிவு முழுமை பெறும். அதன் மூலமாக நமக்கு பர உணர்வு கிட்டும்னு சொல்றாரு. பற்று அறிந்து பலன் உணர்ந்து, இந்த ரெண்டுமே நம்ம அந்த ஐவகை பற்றுன்னு சொல்லக்கூடியதுதான். பற்று வேண்டும், அதுல எந்த அளவு முறை நாம் பழகுறோம், அதனுடைய பலன் என்ன, அந்த விழிப்பு செயல் உணர்ந்த ஒரு விழிப்பு நிலையில நம்ம அந்த பண்பை வளர்த்துக்கிட்டு வாழ்ந்தோம்னா அதுவே நம்மளுக்கு முழுமை பெற பயன் அளிக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா சொல்றாரு. அப்போ என்ன நம்ம கடைபிடிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நாம் கடந்து சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்கணும், உற்று நோக்கணும். மன தூய்மை, வினை தூய்மை, இந்த ரெண்டையும் நாம் புரிந்து கொண்டு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சிகள் நம்ம மனவளக்கலையில தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மன தூய்மைக்கு மனதுக்கு பயிற்சி கொடுக்குறோம், வினை தூய்மைக்கு நம்முடைய அகத்தாய்வு பயிற்சிகளும் தற்சோதனை பயிற்சிகளும் இந்த இறை உணர்வுக்கான ஒவ்வொரு கட்ட நிலை உணர்வும் நமக்கு வந்து மனித வாழ்வுல இதை பயில்வதன் மூலமாக மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அமைதி, ஸோ இது எல்லாமே வந்து அடையக்கூடிய சாத்தியக்கூடிய படக்கூடிய ஒன்று தான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோங்கிறத பொறுத்து. அப்போ தூய்மையை நோக்கிய ஒரு பயணம் தான் நம்முடைய வாழ்வின் பயணம். அது முழுமை பெற்றுக்கு நம்மளை எடுத்து செல்லுதுங்கிறத இங்க புரிந்து கொள்ளலாம். முழுமை பேறு பற்றிய ஒரு முழுமையான பாடல் தான் இது. எப்படி அதை அடையணுங்கிறதுக்காக. சார் ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு அங்க தெரியல, ஸ்கிரீன்ல தெரியல. முழுமை பெற்றுக்கான வழி. ஆமா, இந்த ஸ்கிரீன்ல அது தலைப்பு அது மேல ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கு. ஸோ குரு வேண்டும். இந்த தானா நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போக முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் சிரமம். ஸோ ஒரு எப்படி நம்ம ஒரு ஜிபிஎஸ் போட்டு ஒரு தெரியாத இடத்துக்கு நம்ம போறோம், இல்லை ஒரு இடத்துல லேண்ட்மார்க் இருக்கு, அந்த டைரக்ஷன் மார்க்கை பார்த்து நம்ம போறோமோ, அது மாதிரி இல்லாம இந்த முழுமை பெற்றை நாம் அடைவதற்கான ஒரு வழியாக எப்படி இந்த குரு நமக்கு வருகிறார் காலத்தால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். நிறைவடைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று. ஸோ ஒரு குரு வேண்டும், அவர்கிட்ட வந்து அந்த பயிற்சிகளை நாம் தேர்ந்து கற்று நித்தத்தவம் ஆழ்ந்த ஆற்றி உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும். முதல்ல இந்த தன்முனைப்பு நம்மகிட்ட இருந்து வெளியேறணும். அதுக்கு வந்து தவம் செய்யணும், பயிற்சி மனதுக்கு கொடுத்து அதன் மூலமாக முனைப்பை நீக்குவதற்கு முதல் ஒரு வழியாக சொல்றாரு. இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடல் அதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் இந்து முறையாக வளர்ந்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும். இது ஒரு கதைன்னு சொல்லிட்டார். இறைவனது பகுதி நிலை, இறைவன் தான் மனிதனாக வந்திருக்கிறான். அதுதான் உயிர் மனமாய் தேர்ந்து அதன் உறைவிடமாம் உடல். இந்த உடல், அந்த உடல் யாரு கொடுத்தா அப்படின்னு பார்த்தா சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்கள் ஈந்து முறையாக வளர்த்து பண்பாட்டுடனே
கல்வி, தொழில், காப்பு தந்த முழு கதை. இவ்வளோ கதையை நாம் புரிந்து கொண்டு சிந்தனையின் முதிர்ச்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிர் அதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும். உயிர் அதனை இறைநிலைக்கும் கன உடலை சமூகத்திற்கும். சமூகத்திற்கு நான் எப்படி என்ன பயன்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த உடலை கொண்டு நான் என்னுடைய அறிவால, பொருளால என்னுடைய இந்த கடமையை செய்ய வேண்டும்ங்கிறதான் இங்க அங்க மையப்படுத்துறாரு. கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும் இந்நிலையை முழுமை பெறாம். முழுமை பெறனா தனியா ஒண்ணு கிடையாது. மனிதராய் வாழ்தல் ஞானம்னு சொல்லுவாரு மகர்ஷி ஒரு பாடல்ல. ஸோ இந்த முழு பயணத்தையும் உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கும் என்ன அர்ப்பணித்துக் கொண்டு அதே நேரத்துல இறை உணர்வோடையும் அந்த இறைநிலைக்கும் என்னுடைய அந்த ஒரு இணைப்பை இணைத்து கொண்டு வாழ்ந்தன்னா அதுவே முழுமை பேரு அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க சொல்றாரு. இது பாடலோட நம்ம இந்த சிந்தனையோட கடைசி பாடல் இது. இதுதான் கடைசி லைன். நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள்னு ஒரு முடிகிற ஒரு அந்த ஒரு பாடலோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு சிந்தனை தலைப்பா எடுத்தோம். இந்த நான் பாடலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தொடங்குறப்போ நான் இருக்கும். எப்படி நான் அதை அடையிறது, இந்த முழுமையை நான் எப்படி அடையிறது, அதை அடைந்தா நான் என்ன ஆவேங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, இந்த நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நான் ஆராய்ச்சி பண்றப்போ எப்படி அது எனக்கு கிடைக்குது முதல்லன்னா, நான் முதலில் மனமாக பிடிபடும். இதை நான் தேடி போறப்போ எங்க நான்ங்கிறது யாரு அப்படின்னு தேடுறப்போ முதல்ல உடலா உயிரா அப்படின்னு ஒண்ணா விளக்கிட்டு போறப்போ நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனத்தின் மூலம் நட அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய் விடும். நான் யார் எனும் வினா நல் உயிர்ப்பு அறிவிற்கு. இந்த கேள்வி இந்த உடலுக்கு இந்த உயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்றார். இந்த அறிவிற்கு இந்த உயிருக்கு இந்த கேள்வி நல்லது. இதே நான் குறுகிய நாட்டத்துல அகம்பாவம்னு சொல்றாங்க. நான் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கிறப்போ அது பற்றாக ஒரு அதிகார பற்றாகவும் பொருள் பற்றாகவும் அதை எடுத்துக்கிறப்போ அந்த குறுகிய நாட்டத்துல அது அகம்பாவம்னு சொல்றாங்க. அகத்துக்கு அது ஒரு பாவத்தை கொடுக்குது. இதே தவத்துல ஆழ நிலையில இருந்து இந்த கேள்வியை கேட்கிறப்போ அந்த பேரறிவு நிலையில நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் அந்த அறிவு முழுமை பெற்றுச்சுன்னா அந்த நான்கிறது முழுமை பெற அதுவே மெய்ப்பொருளா இருக்கு. நலிவில்லா மெய்ப்பொருள் நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைந்து இயங்குகின்ற அந்த மெய்ப்பொருளே நானாக இருக்கிறேன்ங்கிற அந்த ஒரு உண்மை இந்த பாடலின் முடிவில் அவர் தெரியப்படுத்துறார். ஸோ நம்முடைய வாழ்க்கை இந்த முழுமையை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நிலையில நம்ம கடந்து செல்லலாம். எல்லாராலும் சாத்தியப்படக்கூடிய ஒரு பயிற்சி தான் அது. நம்ம முதல்ல சொன்ன அந்த விழிப்பு நிலைங்கிற ஒரு கையில் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையும் கடந்து நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டோம்னா நிச்சயமாக இந்த மெய்ப்பொருள் என்ற அந்த ஒரு உணர்வும் முழுமையும் நாம் வாழும் காலத்திலேயே அதை அடைய முடியுங்கிற ஒரு சிந்தனையை சொல்லி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு சிந்தனை உரை வழங்கியிருந்தாங்க. ஸோ முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது முழுமைக்கான பல்வேறு வேறு சொற்கள் என்ன சொல்லியிருக்காங்க மகரிஷி அப்படின்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வாழ்க்கை வள உயர்வு படிகளை இந்த பற்றி விவரிச்சிருந்தாங்க. அதில் மகரிஷியோட பாடல்களையும் நிறையா நமக்கு கோட் பண்ணியிருந்தாங்க. மலவளக்களின் 4 அங்கங்கள் என்ன, அகத்தாய்வில் என்னென்ன பயிற்சி இருக்குது, அதில் இருக்க கடைசி நிலையான நான் யார் என்றதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி விதமாக எங்கெல்லாம் மகரிஷி முழுமையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பல பாடல்களை நமக்கு எடுத்துக்காட்டி அதை விளக்கம் கூறி நிறைவு செஞ்சிருந்தாங்க சிந்தனை உரை. ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுத்தாலும் ஒரு நிமிடம்